மிகப்பெரிய, அதாவது நம்முடைய வாழ்நாளிலே நாம் பார்க்கிற அற்புதமான தூய ஆன்மாக்கள், குறிப்பாக இசை என்கின்ற ஒன்றே தமிழனுக்கே உரியது. தமிழன்தான் முதலிலே தரணியிலே அறிமுகப்படுத்தியது. தரணியின் முதல் இசை தமிழ் இசையே என்று 3 நாட்கள் நான் மூவேறு இடங்களிலே மாநாடு நடத்தியிருக்கிறேன். அந்த தமிழ் இசையிலே இருக்கிற பெருமைகளை எல்லாம் பஞ்சமரபு என்கின்ற நூல் சொல்லும். அது இடைச்சங்கத்திலே பயின்ற ஒரு நூல், ஆய்ந்த நூல். அந்த நூலை எல்லாம் நான் ரொம்பவும் ஆழ்ந்து தோய்ந்து அதில் படித்து, அதன் பின்னாலே நாங்கள் எங்களுடைய குழுவிலே நாங்கள் பார்த்தபோது அந்த தமிழ் இசை எங்கெங்கேயோ சிறந்து இருந்தாலும் ஒரு இடத்திலே தேங்கி இருந்தது. அதுதான் நமது தக்கேசி அவர்கள், டிஏஎஸ் தக்கேசி அவர்கள். இவர்கள் காலத்திலெல்லாம் நாம் இருக்கிறோம் என்பது நமக்கு பெருமை என்று நான் முதலிலே சொல்லிக் கொள்கிறேன். இப்போ அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவருடைய பெருமைகளை எல்லாம் அவர் இப்பொழுது கலைமாமணி வாங்குகிறார். ஆகவே கலைமாமணிகளை அழைத்து நாங்கள் சிறப்பு செய்கிறோம். வாங்கம்மா வாங்கம்மா. முதலாவதாக திருப்புகழ். கைத்தல நிறைகனி அப்பமுடவல் பூரி கப்பிய கரிமுகன் அழைவேணி. கைத்தல நிறைகனி அப்பமுடவல் பூரி கப்பிய கரிமுகன் அழைவேணி. கற்றிடும் மடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமிகவினை கடிதேகும். கற்றிடும் மடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமிகவினை கடிதேகும். மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண் மகன் மார்பொருதிகள் பூய மறையானை. மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண் மகன் மார்பொருதிகள் பூய மறையானை. மாத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவே மலர் கொடு பணிவேனே. மாத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவே மலர் கொடு பணிவேனே. முத்தமிழடைவினை முற்படுகிறனி முற்பட எழுதிய முதல்வோனே. முத்தமிழடைவினை முற்படுகிறனி முற்பட எழுதிய முதல்வோனே. முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதீரா. முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதீரா. அத்துயரது கொடு சொம்பிரமணி படும் அப்புன மதனிடை இவமாகி. அத்துயரது கொடு சொம்பிரமணி படும் அப்புன மதனிடை இவ
மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே சகமதனிசா கமதனிசா மதனிசா நித மக நீத மகதா மகச சகமதனிசா கமதனிசா மதனிசா நித மக நீத மகதா மகச மகசக சனித நிகச சானித மனித தா மகச மகச சானித அத்துயரது கொடு சும்பிர மணி படும் அப்புன மதனிதை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே. அடுத்ததாக திருவாசகம். உடையாள் ஒன்றன் நடுவிருக்கும் உடையாள் ஒன்றன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீருத்தே உடையாள் நடுவுள் நீருத்தே உடையாள் ஒன்றன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீருத்தே அடியே நடுவுள் இருவீரும் அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதனால் அடியேன் உன் இருப்பதனால் அடியேன் உன் அடியே நடுவுள் இருவீரும் அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதனால் அடியேன் உன் அடியாள் நடு உள்இருக்கும் அடியாள் நடு உள்இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து அருளை புரியாய் பொன்னம்பலத்து அடியாள் நடு உள்இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து என் முடியா முதலே என் கருத்து முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன் நின்றே முடியும் வண்ணம் முன் நின்றே முடியா முதலே என் கருத்து முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன் நின்றே உடையாள் ஒன்றன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீருத்தே. உங்களால் தான் இந்த பாடம் சொன்னாங்க. உங்கள் புக்ஸில் இருந்தது. மீண்டும் திருவாசகம். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்த
சக்திவேல் அண்ணாச்சி அவருடைய அனுமதியின் கேட்டு ஒரு மெசேஜ் உங்களுக்கு தெரிவிக்கணும். இப்போ ஏதோ சினிமா பாட்டு பாடினா நினச்சிக்காதீங்க. சிங்காரவல்னே தேவா இல்லை, மந்திரமாக நீருக்குள் சிங்காரவல்னே தேவா. உடைக்குள் உடம்பு இல்லை, உடம்புக்குள் உடை. அதுபோல் இது என் தந்தையார் படம் வருவதற்கு முன்னாடி அமைத்தது. காரக்குறிச்சி அவர்களுக்கு இதை என் தந்தையார் சொல்லிக் கொடுத்தார். அவர் அதிர்ஷ்டம், அவர் மூலம் அது பிரபலமாகிவிட்டது. எங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் வரைக்கும் தான் தெரிகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் தந்தையார் டி.ஏ. சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியார் அவர் அமைத்தது. அண்ணாச்சி அவர்களுக்கு தெரியும், அவரே இதை சொல்கின்றார். ரொம்ப சந்தோஷமா இது எங்கள் அப்பா போய் சேரும். இது ஒரு மிகப்பெரிய இசை குடும்பம். இதனுடைய இந்த குடும்பத்தின் பாரம்பரியத்தை அறிந்தவர்கள் வெகு சிலர். டி அப்பாதுரை என்ற ஒரு பெரியவர் இருந்தார். அவருடைய பிள்ளை டி.ஏ. சம்பந்தமூர்த்தி. டி.ஏ. சம்பந்தமூர்த்தியுடைய பிள்ளை நம்முடைய நண்பர் டி.ஏ. தக்கேசி அவர்கள் தம்பி. அவருடைய அன்பு ஈடு. இவர்களை பற்றி நிச்சயமாக கொஞ்சம் நேரமானாலும் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா மக்களுக்கு தெரியல. பாருங்க இந்த சிங்கார வேலைன்னா எல்லாம் கைதட்டுறான். ஆனால் அது வந்த வரலாறு என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஞானசம்பந்தம் ஒரு பண்ணிலே பாடி அதை கொண்டு வந்து டி.ஏ. சம்பந்தமூர்த்தி அவர்கள் அதில் வந்து மந்திரமாவது அதை வேறு விதத்தில் அழகாக மாற்றி கொடுக்க, அது போய் சினிமா மெட்டில் சேர்ந்து அதுதான் எல்லாருக்கும் தெரியுது. இல்லை, இது எந்த அளவுக்கு நம்முடைய அறியாமை அல்லது பெரியவர்களை அறிந்து கொள்ள முடியாமை, புரிதல் இல்லாமல். டி.ஏ. சம்பந்தமூர்த்தி அவர்கள் ஈடு இணையில்லாத ஒரு மிகப்பெரிய தமிழிசை மேதை. கைத்தட்டி சில பேருக்கு நன்றி. எவ்வளோ பெரியவங்க தெரியுமா? எத்தனை தடவை கை தட்டினாலும் அவங்களுக்கெல்லாம் அது தகும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். வாரியார் சுவாமிகளுக்கு இசைப்பேரறிஞர் பட்டம் கொடுத்தாங்க. பல பேர் இப்போ நினைவில் சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். அண்ணா வந்து அவருடைய திருக்கரத்தாலே அவருக்கு இசைப்பேரறிஞர் பட்டத்தை கொடுத்தார். C.N. அண்ணா, அப்போ அண்ணாதுரை அவர்கள். அவருக்கு என்ன கதா காலட்சேபம் பண்ணுறாரு, அவருக்கு போய் இசைப்பேரறிஞர் இதெல்லாம் சில எண்ணம் இருந்தது. ஆனால் வாரியார் சுவாமிகள் மிக அற்புதமாக புதிய ராகங்களாக 2700க்கு மேலே புதிய ராகங்களை உருவாக்கினார். அவர் மதுரையிலே இருந்த காலம். அப்போ அடுத்த தெருவில் மதுரை சோமு இருந்தார். ஒவ்வொரு முறையும் சோமு ஏதாவது புதிதாக பாடுகிறாருன்னா சாமிகிட்ட வந்து சொல்லி சரியானு கேட்டுட்டு போவார்னா வாரியார் சாமியுடைய இசை புலமை தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? அத்துணை பெரிய ஒரு பேரறிஞர். அவருடைய வரலாற்றிலே நீங்கள் பார்க்கலாம். என்னென்னா, நான் பார்த்துருக்கேன், நம்ம தம்பிக்கும் தெரியுன்ற நினைக்கிறேன். இதில் மயிலை கற்பகாம்பாள் கல்யாணம் நம்முடைய அந்த கோயிலிலே அப்பா வந்து தன்னுடைய நூலை வெளியிட்டார். இருக்கா? நான் அப்போல்லாம் உடன் வந்திருந்து பார்த்தேன். ரொம்ப வாழ்த்துக்கு முன்னால் உடன் இருந்து பார்த்தேன். அப்போ சுவாமிகள் சொன்ன ஒரு சில வார்த்தைகளை நினைந்து நினைந்து பார்த்து போற்ற வேண்டும். அப்போ மகராஜன் ஒரு நீதிபதி இருந்தார். அவர் முன்னிலை தான் அதை வெளியிட்டாங்க. மகராஜன் வந்து நான் என்ன அவர் பாராட்டுறது, எனக்கு என்ன தெரியும் செய்யினார். அதுக்கப்புறம் நம்முடைய சுவாமிகள் இறுதியாக அவர்கள் உரை செய்தபோது சொன்ன
பல விஷயங்களை இப்போது நாம் நேரடியாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது. என்ன காரணம்? அத்துணை நுட்பங்கள், அதெல்லாம் இசை நுட்பங்கள், தமிழ் இசை நுட்பங்கள். ஒன்றை சொல்லுகிறேன், நம்ம தூங்கிட்டோம்னா ஒன்றுமே தெரியாது, இல்லையா? உடம்பு கிடம்பு என்ன ஒன்றுமே தெரியாது, எங்கே இருக்குன்னு தெரியாது. சில நேரங்களில் பாம்பே மேலே ஏறி போனாலும் பாம்பு பயந்து ஒன்றா உண்டு, இல்லையா? அது நமக்கு தெரியறதில்லை. ஆனால் அது வந்து நமக்கு ஒன்றும் தெரியாததுக்கு காரணம் தூக்கம். இந்த தூக்கம் வேறு, யோகிகள் தூங்குகிற தூக்கம் வேறு. யோகிகள் தூங்குகிற தூக்கம் வந்து எப்படின்னா, அதில் இது சிந்தை செயல்படாமல் நிற்கிறது வந்து நமக்கு, சிந்தை செயல்பட்டு கொண்டே அவர்கள் தூங்குவார்கள். அதனால் அதுக்கு பேர் அறிதுயில்னு பேர். அறிகிறான் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுது, அதனால் அறிதுயில்னு அது ஆங்கிலத்தில் ஹிப்னாட்டிசம்ன்றான். அறிதுயில். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே உள்ள வேறு எதிலையும் செல்லாமல் அதில் மட்டுமே அவங்களுடைய அறிவு தோய்ந்து நிற்குமானால் பிற தெரியாது. அது பேர், அதனால் அது அறிதுயில்னு பேர். டி.ஏ. சம்பந்தமூர்த்தி அவர்கள் இந்த நூலை உருவாக்கியது எப்படி என்றால், நம்மை போல சாதாரணமாக சரீரத்தால் சரித்து உலாவி உருவாக்கியது அல்ல. சாமி சொன்னார், அவர் அந்த சங்கீதத்திலே தோய்ந்து அறிதுயிலே இந்த நூலை வெளியாக்கினார். என்ன அற்புதமான ஒரு கமெண்ட்டு, அந்த ஒரு ரிவ்யூ. அதை இன்னும் நான் நினச்சிட்டு இருக்கேன், எவ்வளோ காலமாக இருக்கு, இருந்தாலும் அதை வந்தபோது ஒரு புதிய செய்தி நமக்கு வருகிறது. அப்படின்னா எவ்வளோ பெரியவங்க அவங்க. இசைப்பேரறிஞர் 2000க்கு மேலே புது ராகங்களை கண்டுபிடித்தவர். பல பேரறிஞர்கள்லாம் அவரிடம் நாடி நாம் வந்து அனுமதி வாங்கி கொண்டு இந்த ராகத்தை தர்மபுரி சாமிநாதன் கேட்டு போவார். வாரியார் சாமிகிட்ட. தர்மபுரி சாமிநாதன் உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் வந்து சக்கரவர்த்தி. டிஎன் சேஷன் வந்து டிஎன் யாராவது மதுரைக்காரர் ஒருத்தர் சேஷகோபாலன், அவர் சொன்னார், இதெல்லாம் சிங்கம், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அவர் முன்னாள் என்பவர். அப்பேற்பட்டவர். அவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம வள்ளிமலையில் நாங்கள் நிகழ்ச்சிக்கு போட்டோம்னா நம்ம சக்கையை செய்த நிகழ்ச்சி போட்டிருப்பேன். எவ்வளோ பல காலமாக வந்துட்டு இருக்காரு. தருமபுரத்தார் தான் இருக்கும். தருமபுரத்தார் பாடிட்டு ஊருக்கு போனோம். அவர் என்ன பண்ணார்னா, வந்து கிளம்புற அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர் 3 நாள் இருப்பார். அப்போல்லாம் வள்ளிமலையில் 3 நாள் இருப்பார். நான் கிளம்பிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். கொஞ்சம் இருங்க அப்படின்னு. என்ன அந்த தக்கேசி வர்றாருன்னா, நான் நாளைக்கு போய்க்கிறேன்னு உட்காந்துருவார். தக்கேசியினுடைய இசை தர்மபுரத்தாரை ஈர்க்கும், உட்கார வைக்கும். இதெல்லாம் நான் நேரில் பார்த்த ஒன்று. அது மட்டும் இல்லாமல் வாரியார் சுவாமிகளுக்கு ஒரு சிறிய இடர்பாடு, காலிலே கொஞ்சம் பிரச்சனைகள். ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு அவருக்கு வந்து அந்த கவுண்டர் வெயிட்லாம் போட்டு காலில் இது பண்ணிட்டுருக்காங்க. இவரும் போயிருப்பார், நம்முடைய தம்பியும் போயிருப்பார் அங்கே. அந்த நிலையில் சுவாமி என்ன பண்ணார்னா, அங்கே கால் ரொம்ப வலிக்குது பாடுவார், ரொம்ப வலிக்குது பா, தாங்கலை பாடு. அப்புறம் என்ன பண்ணேன், இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன பாருங்கள், அது அறிதுயில்னு ஒன்று சொன்ன பாருங்கள், அந்த கான்செப்ட் அவருக்கு அப்போ வேலை செய்யுது. என்ன பண்ணார்னா, தக்கேசி பாடின பாட்டை போட்டு பாடினார். பாட்டை போட்டு கேட்டார், எனக்கு வலி தெரியலன்னார். இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள். ஈடு இணையில்லாத ஒரு மிகப்பெரிய குடும்பம். இந்த அப்பாதுரை ஆச்சாரியார்னு அந்த காலத்தில் பேர். அவருடைய பாரம்பரியத்தில் வந்து இவர்கள் காப்பது போல தமிழிசையை காத்த குடும்பம் வேறு எதுவும் இல்லை என்று நான் உறுதிப்பட சொல்லுவேன். அவர் பாடுற பாடல்லே ரொம்ப பிடிச்சதுன்னா கடலை பொரியாவாலே திருப்புகை இல்லையா, ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படியே மெய்மறந்து கேட்போம். பாடிட்டே இருக்கும்போது இந்த பக்கத்தில் உட்காருவார், நம்ம தருமபுரம் உட்காந்துருப்பார், ரொம்ப ரசிச்சுட்டே இருப்பான். தட்டுன்னு என் தொடையை தட்டுவார். நான் நினச்சிக்கிட்டேன், இவர் பாட்டுக்கு நான் தொடையில் அடி வாங்க வேண்டியது. அவ்வளோ அழகாக இருக்கும். அது என்ன பாருங்கள், கடலை பொறியாடலையும் அதை பாடுகிற அந்த ஆற்றலோடு பாடுகிற சாதாரணமாக இல்லை. ஒரு வேர்க்கடலை சாமி எந்த தெருவில் இருந்தாரோ அந்த தெருவில் இப்போவும் இருக்கிறார்.
அந்த கடலைக்கு என்ன அழகான தொடர்பு வருவார். அத்தகைய ஒரு மிகப்பெரிய தமிழிசையினுடைய வித்தகர், விற்பன்னர், இன்னும் என்னென்ன சொற்கள் தமிழிலே நாம் அடுக்கலாமோ அடுக்க தகுதி படைத்தவர் அவர். இப்போது நம்மோடு இருந்து நிறைய சீடர்களை, மாணவிகளை அவர் உருவாக்கி இருக்கிறார். நிறைய மாணவிகள் அவரே மிகச்சிறந்த குரலிலே அவர் பாடுவார். அந்த இப்போ கொஞ்சம் அவருக்கு லேசான பிரச்சனை இருக்கிறது, ஆனாலும் நிறைய பேரை உருவாக்குகிறார். இவர் சொல்லுவார், அந்த நம்ம அகோர சிவாச்சாரியான்ட்டு ஆகமத்தில் ரொம்ப பெரியவர், வடமொழியில் அகோர சிவாச்சாரியா. அவர் என்ன பண்ணுவார்னா, அகோர சிவாச்சாரியர் அவருக்கு என்ன பெரிய பெருமைன்னா லட்சத்வய அத்தியாபகர்னு பேர் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2,00,000 சீடர்களை உருவாக்கியவர் ஆகமத்தில். 2,00,000 சீடர்கள். அதுபோல தர்மபுரத்துக்கு அது இல்லை. அவரே சொல்லுவார், நான் அந்த மாதிரி பண்ணலை, என் பாடலை கேட்டு பல பேர் மாணவர்களாக வருகிறார்கள், நானாக உருவாக்கவில்லைனர். அதை நடராஜன்ட்டு ஒருத்தர், செய்தை நடராஜன் ஒருத்தர் பாடிட்டு பாருங்க, அவர் சொல்லுவார் அதையே. அப்படி சீடர்களை உருவாக்குவது தான் ஆசிரியருடைய பெருமை தெரியும் இல்லையா? அந்த அளவிலே நம்முடைய தக்கேசி தம்பி அவரே சொல்ல நான் திருப்பி சொல்றதுக்கு எனக்கு மனது வரல, இருந்தாலும் தம்பின்னு கூப்பிட்றதை விட அவர் அன்புக்காக நான் அதை ஒப்புக்கொண்டு சொல்லுகிறேன். நம்முடைய தம்பி அவர்கள் எத்தனை சீடர்களையும் மாணவிகளையும் மிகச்சிறப்பான நிலையில் அவர்களெல்லாம் உருவாக்கி அவளெல்லாம் மிகப்பெரிய மேல்நிலையை எழுதியிருக்கிறார்கள். மிக பெருமை வாய்ந்த நிலையை கொண்டு வந்திருக்கிறார். அவர்களுக்கு மிகவும் தாமதமாக இந்த கலைமாமணி கிடைத்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து என்று சொல்லி அவர்கள் தொடரலாம். இன்னும் கொஞ்ச நேரம் ஒன்றா அடுத்ததாக திருமூலர் பாடல். மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்ப, நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர். மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்ப, நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர். பனையுள் இருந்த பருந்தது போலே நினையாதவர்க்கில்லை நின்
நேசத்துள் நிற்பர். அடுத்ததாக திருப்புகள். அல்லி விழியாலும் முல்லை நகையாலும் அல்லல் படலாசை கடலியும். அல்லி விழியாலும் முல்லை நகையாலும் அல்லல் படலாசை கடலியும். அள்ளவினிதாகி நள்ளிரவு போல் அள்ளவினிதாகி நள்ளிரவு போல் உள்ளவினையார தனமாறும் இல்லும் இளையோரும் அயலாத வல்லிருமை மாய சமனாரும். இல்லும் இளையோரும் அயலாத வல்லிருமை மாய சமனாரும். எள்ளியெனதாவி கொள்ளை கொழு நாள் எள்ளியெனதாவி கொள்ளை கொழு நாள் உய்ய ஒரு நீ பொற்கழதாராய் தொல்லை மறை தேடி இல்லை இனுநாத சொல்லும் உபதேச குருநாதாம். தொல்லை மறை தேடி இனுநாத சொல்லும் உபதேச குருநாதாம். துள்ளி விளையாடும் புள்ளியுழை நாண துள்ளி விளையாடும் புள்ளியுழை நாண வெள்ளி வனமீனொர் துறைவோனே. பல்ல சுரர் மாள நல்ல சுரர் வாழ வல்லை வடிவேலை தொடுவோனே. வல்ல சுரர் மாள நல்ல சுரர் வாழ வல்லை வடிவேலை தொடுவோனே. வள்ளி படர்சாரல் வள்ளி மலை மேவு வள்ளி படர்சாரல் வள்ளி மலை மேவு வள்ளி மணவாள பெருமாளே. சானிததாம கமகரே சகரே ச நிதசா கரி கமா தமத சானித சானிததாம கமகரி சகரே சானிதசா கரி கமா தமத சானித கரி க சானித மத ரி சானித மகரி காரி நித ரி சரி தாச சரி கமத வல்ல சுர மாள நல்ல சுர வாழ வல்லை வடிவேலை தொடுவோனே. வள்ளி படர்சாரல் வள்ளி மலை மேவு வள்ளி மணவாள பெருமாளே. ஒரே ஒரு மேட்ரு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், பணிவோடு சொல்லிடுறேன், இதை தவறாக எடுத்துக்காதீங்க. மந்தியமான நீர் மட்டும்தான் என் தந்தையார் டியூன். அப்போ பெண்கள் பாரம்பரியத்தில் வந்தவங்க தான் நாங்கள். என் பாட்டனார் நடிப்பில் சிவாஜி கணேசன், அதுபோல் வாரியார் சாமி சொல்வார், திருநாவுடையார் அப்பாதிரியார் சிவாஜி அப்படின்வார். அவர் சொல்லுவாருங்க, நான் சொல்ல. அதுபோல் என் தந்தையார் பெண்கள் முறையிலேயே அமைச்சதெல்லாம் அவர் பாடவும் தெரியாது. அதே போல் இப்பொழுது பாடிய மெட்டெல்லாம் அடியேன் மெட்டு தான் என்று மந்திரமாக தவிர அடியனது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இது உங்கள் முன்னில் சொல்லி, இந்த குழந்தைங்க பேசினா சாக்லேட் கொடுப்பாங்களா, உங்கள் கைட்டில் எனக்கு கைத்தட்டில் சாக்லேட் மாதிரி இருக்கு. நன்றி நன்றி நன்றி.
மிகச் சிறப்பாக நமக்கு இன்னிசை அவருக்கு நான் கொடுத்த பட்டம் வந்து ஏழிசை ஏந்தல் இல்லையா. நீண்ட நாள் நான் மறந்துட்டேன். அப்புறம் அவர் சொல்கிறார், போகிற இடங்கள்லாம் நீங்கள் போட்ட பட்டத்தை தான் நான் போட்டுக்கிறேன். அப்படி அவரும் நானும் குடும்பத்தோடு ஒன்று பழகி கொண்டிருக்கிறவர்கள். அவருக்கு கலைமாமணி கிடைத்தது என்பது எனக்கே கொடுத்தது போல. உண்மையான கலைமாமணிக்கு கிடைக்கும்போது உள்ளன்போடு நான் பாராட்டுவது எங்களுடைய கடன்.